வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பராக மட்டன் சர்னா செய்ய போகிறோம். அப்படியே கடை டேஸ்ட்டில் பக்காவாக செய்ய போகிறோம். மதுரைனா சொல்லவே வேணாம். நீங்கள் ரீசெண்டாக தலைவன் தலைவி படம் பார்த்துருந்தீங்கன்னா அண்ணன் விஜய் சேதுபதி அப்படியே எங்கள் ஊரில் எங்கெங்கே என்ன கிடைக்கும், எப்படி சால்னா கிடைக்கும், எந்த டிஷ்ஷு சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மதுரையில் சாப்பிட்டு பழகுனவங்க வேறு எங்கே போனாலும் கண்டிப்பாக அந்த சால்னாவை மிஸ் பண்ணுவாங்க. வேறு ஸ்டேட்டுக்கு போனாலும் சரி, அப்ராடு போனாலும் சரி, கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம வீட்டில் சால்னா செய்யணும், வீட்டில் நம்ம அந்த ஹோட்டல் டேஸ்ட்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக அப்படியே நமக்கு சவுத் சைட் செய்கிற சால்னா மாதிரியேவும் டேஸ்ட்டு வரும். பாருங்கள், ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக கசகசா எடுத்து ஊற வச்சிடணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஊற வச்சிடணும். ஒரு 1 மணி நேரம் ஊறினா கூட போதும். அப்படி நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ சின்னதாக ஒரு பேனை காய வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் இஞ்சி ஒரு 2 துண்டு, அதாவது 2 இன்ச் அளவுக்கு சின்னதாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம பூண்டுமேவும் ஒரு 7-8 பல் போட்டுக்கலாம். அதையும் லைட்டாக வதக்கிட்டு இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கை நிறையா உரித்து வச்சு அதையுமே லேசாக வதக்கிடலாம். இதெல்லாம் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். நமக்கு பச்சை வாசனை இல்லாமல் போகிறதுக்காக நம்ம லைட்டாக வதக்கிட்டோம்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நமக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டால் போதும். இப்போ கொஞ்சம் ஆறட்டும். நம்ம ஆறுறதுக்குள்ளே இப்போ சால்னாவை வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒன்று ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். இது 2 மட்டும்தான் ஆட் பண்ணணும். நம்ம நல்லெண்ணெய் வேறு எந்த எண்ணெயுமே நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க, அப்போ தான் டேஸ்ட் நமக்கு மாறாது. நான் இன்றைக்கி ஆனால் கடலெண்ணெய் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பிரியாணி இலை, அடுத்ததாக 2-3 கல்பாசி, இப்போ 2 பட்டை துண்டு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் போடணும். அப்போ தான் நமக்கு கடை சால்னா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ திரும்பவும் நான் ஒரு கை சின்ன வெங்காயம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையுமேவும் நல்லா போட்டலாம். ரொம்ப குட்டி குட்டியாக நீங்கள் வெங்காயத்தை அறுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பெருசாகவே அறுத்துக்கலாம். மட்டனுக்கு பெரிய வெங்காயம் போட்டாலுமே தப்பு இல்லை, பட் உங்களுக்கு அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் நம்ம சின்ன வெங்காயம் தான் நான்வெஜ்ஜுக்கு எப்போவுமே சேர்க்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3-4 பச்சை மிளகா, அதே மாதிரி தக்காளி நல்லா பழமாக ஒரு 3 தக்காளி நல்லா நீளமாக அறுத்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக மேஷ் ஆயிரும். கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். பாருங்கள், கொஞ்சம் அந்த பொன்னிறமாக வரட்டும். தக்காளியுமே கொஞ்சம் குக் ஆகிரட்டும். நீங்கள் எப்போவுமே நீங்கள் நான்வெஜ் செய்யலை தக்காளி வெங்காயம் நல்லா குக் பண்ணிடுங்க. அடுத்ததாக நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த எலும்பையும் சேர்த்து போட்டுடலாம். நல்லா நல்லி அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு சால்னா சூப்பராக இருக்கும். நெஞ்சு எலும்பில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நெஞ்சு எலும்பு தான். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், அடுத்ததாக ஒரு 2-2.5 ஸ்பூன் மல்லித்தூள். இது 1/2 கிலோ மட்டன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நம்ம சாதாரண தனி மிளகாய் பொடி, ரெட் சில்லி கிடையாது. இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இதை நல்லா எண்ணெயில் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நல்லா அந்த மட்டனில் இருக்க தண்ணி எல்லாமே நமக்கு இப்போ ரிலீஸ் ஆகும். அதனால் நம்ம இதை நல்லாவே வதக்கிடலாம். நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நம்ம கடை டேஸ்ட்டு வீட்டில் வர மாட்டேங்குதுன்னு. நானுமே நிறையா ட்ரை பண்ணி இந்த சால்னா இப்போ அப்படியே பக்கா கடை டேஸ்ட் வர்ற மாதிரி நான் செஞ்சேன். பாருங்கள், இப்போ நமக்கு கசகசா நல்லா ஊறிடுச்சு. அதை இப்போ மிக்சரில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயமே இப்போ ஆட் பண்ணுவோம். இப்போ ஒரு 8 முந்திரி பருப்பும் கசகசாவும் ரொம்ப ஜாஸ்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிச் ஆயிரும். அதனால் லிமிட்டாகவே போடுங்க. இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி. பாருங்கள், அதுக்குள்ளே நமக்கு மட்டனுமே நல்லா எண்ணெய் விட்டு அந்த தண்ணி எல்லாமே வற்றிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. அரைச்சி வச்ச பேஸ்ட்டையுமே அது கூட ஆட் பண்ணி இப்போ நல்லா அதையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணலை, இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஜாரையுமே நல்லா கழுவி தண்ணி நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றி இப்போ ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். எங்கள் வீட்டில் 2 ஜட்ஜஸ் இருக்காங்க. என் வீட்டுக்காரர் என் பையனும் தான். சாமானியத்தில் எதையும் நல்லா இருக்குன்னே சொல்ல மாட்டாங்க. பட் இந்த சால்னா வச்ச அன்னைக்கு நாங்கள்லாம் மதுரையிலே சாப்பிட்டு பழக்கமானவங்க இல்லையா. ஸோ அதனால் எல்லாமே கடை டேஸ்ட்டில் வேணும்பாங்க. ஆனால் அந்த சால்னா வச்ச அன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு 2 பேருமே சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராகவும் வந்திருந்தது.
பாருங்கள். இப்போ தண்ணி நல்லா முங்குற அளவுக்கு வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா எலும்பு வேக வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்துடலாம். ஒரு அரை மூடி தேங்காய், அதில் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், லைட்டாக மிளகு, இது 3ஐயுமே நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இப்போ அடித்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அதுக்குள்ளே நமக்கு மட்டன் வந்து ஒரு பக்கத்தில் வெந்துட்டுருக்கு. மிக்சியில் அடிச்சுட்டு வந்து நல்லா வடிகட்டிடலாம். அது எங்கள் ஊர் மதுரையில் சொல்லணும்னா நல்லா சால்னாலே சாதா சால்னா ஒன்று கொடுப்பாங்க, நெஞ்சு எலும்பு சால்னா ஒன்று கொடுப்பாங்க, குடல் குழம்பு தனியாக இருக்கும். இதில் நம்ம இன்னும் கிரேவி வாங்கினாலும் வாங்கிக்கலாம். நான் அதனால் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோன்னா, நான் மதுரைக்கு போக முடியாதனால எப்போயாவது தான் போவோம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை. ஸோ இந்த மாதிரி வீட்டில் புரோட்டா வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக சால்னா இல்லை கிரேவி அந்த மாதிரி அடிக்கடி நிறைய செய்வோம். அதே மாதிரி நீங்களும் மிஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃபாரினில் இருக்காங்க, நம்ம ஊர் சால்னாவை மிஸ் பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோவை அனுப்பி வைங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், இப்போ ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கர் விசிலுமே நல்லா போயிடுச்சு. நல்லா தண்ணி எல்லாம் நல்லா அப்படியும் செட்டில் ஆகி எண்ணெய் விட்டு எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். மட்டனுமே நல்லா டெண்டராக குக்கர் ஆகி சூப்பராக இருக்குது. இப்போ ஃபைனலாக தேங்காய் பால் ஊற்றிட வேண்டியதான். தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஒரு கொதி மட்டும் கொதிக்கட்டும், ஜாஸ்தி கொதிக்க வேணாம். ஏன்னா நம்ம கசகசா, முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாமே போட்டிருக்கனால ரொம்ப கொதிச்சா வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு மாறிடும். அதனால் ஒரு கொதி வந்ததுமே நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா சூடாக புரோட்டா வச்சு, புரோட்டா தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது, நீங்கள் இட்லி, முட்டை தோசை, தோசை எல்லாத்துக்குமே இந்த சால்னா வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த வீடியோஸ்லாம் நான் பண்ணுறேன். ஸோ அதனால் இது சப்போர்ட் பண்ணுற விதமாக நீங்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ புரோட்டாவில் பிச்சு போட்டு சாப்பிட்டோம்னா அப்படியே கடை டேஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துச்சான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.